نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. உலகை படைத்து பராமரிக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம்பிரான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழிமுறைகளை கடைபிடித்து நடந்த நபி தோழர்கள் அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் அன்றுதர இன்று வரைக்கும் யாரெல்லாம் கடைபிடித்து நடந்தார்களோ நடக்கின்றார்களோ எம் அனைவர் மீதும் அல்லாஹின் சலாத்தும் சலாமும் உண்டாகட்டும் என வேண்டியவனாக அல்லாஹுனால் கடமையாக்கப்பட்டிருக்கும் ஜுமாவை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகிலே வாழும் பொழுது சில கடமைகளை எமக்கு விதித்திருக்கின்றான். அந்த கடமைகளை சரியாக செய்யுமாறும் பல தீங்குகளை செய்ய வேண்டாம் என்று அந்த தீங்குகளை பற்றி தெளிவாக சொல்லியும் எச்சரித்தும் இருக்கின்றான். அதனை விட்டு ஒதுங்குமாறும் அந்த தீங்குகளை விட்டு ஒதுங்குமாறும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் வசியத் என்ன நல்ல உபதேசம் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உலக வாழ்வில் இந்த உலகத்திலே வாழ்வதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல அருள்கொடைகளை நிஅமத்துக்களை நமக்கு செய்திருக்கிறான். இந்த உலகத்திலே வாழ்வதாக இருந்தால் எத்தனையோ விதமான நிஅமத்துக்கள் அருள்கள் நமக்கு தேவையாக இருக்கின்றது. அதனை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். இந்த அருள்கொடைகளை வீணாக்கும் போது, இஸ்ராஃப் செய்யும் பொழுது அல்லாஹு தஆலா சோதனையாக சில விஷயங்களை நமக்கு கொடுக்கின்றான். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் வீண் விரயம் என்று நாங்கள் செய்யக்கூடாது. வீண் விரயம் என்ற இந்த நிலைக்கு நாங்கள் போகக்கூடாது. அது நம்முடைய வாழ்நாள் வயது, நம்முடைய செல்வாக்கு, நாம் அருந்துகின்ற தண்ணீர், நாம் உண்ணுகின்ற உணவு வகைகள், நாம் உபயோகப்படுத்துகின்ற எதுவாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய நிஅமத். அதில் நாங்கள் வீண் விரயம் செய்யக்கூடாது. தேவையில்லாமல் அந்த அளவை மீறி நாங்கள் அதை உபயோகிக்க கூடாது. இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் எச்சரித்து அதை சொல்லுகின்றான். ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அருள் நீங்குவதற்கு காரணம் அந்த அருளில் அவன் செய்கின்ற வீண் விரயம். தேவையில்லாமல் அதனை அநியாயமாக ஒரு நன்மை இல்லாத முறையில் அதனை பயன்படுத்தும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனிடத்திலே கொடுத்திருந்த அருளை எல்லாம் நீக்கி விடுகின்றான். எனவே அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற நிஅமத்தை, அருள் நம்மிடத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாகவும் அந்த அருளை பாதுகாப்பவர்களாகவும் அல்லாஹ் அருள் செய்திருக்கிறான் என்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். நான் சம்பாதிச்சேன், என்னுடைய திறமையினால், என்னுடைய ஆற்றலினால், என்னுடைய பரம்பரை குடும்பத்தினால், எனக்கு இருக்கின்ற மதிப்பினால் இந்த அருட்கொடைகள் கிடைத்தது என்று நினைப்பா இருந்தால் அது நம்மளை விட்டு நீங்கிவிடும். எனவே அன்புள்ள சகோதரர்களே,
குடும்பம் என்று, கோத்திரம் என்று மனிதனுடைய நிலையறிந்து அல்லாஹ் கொடுப்பதில்லை. அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு எல்லா நியமத்துக்களையும் கொடுக்கின்றான். சிலருக்கு சிலதை மாத்திரம் அல்லாஹ் கொடுக்கின்றான், சிலருக்கு அவருடைய தேவை அளவுக்கு கொடுக்கின்றான். எனவே நம்முடைய வாழ்வில் இஸ்ராப் என்று செய்யக்கூடிய வீண் விரயம் ஒரு நாள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. இவைகளை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இஸ்ராப் வீண் விரயம் என்றால் என்ன? மார்க்க அடிப்படையிலே வரையறுக்கப்பட்டதை தாண்டி தாங்கள் செலவனம் செய்வது. அது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு எல்லை இருக்கின்றது. அந்த எல்லையை தாண்டி நாங்கள் அதை பயன்படுத்தும் பொழுது அது மார்க்க அடிப்படையிலே வீண் விரயமாக ஆகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது வகுலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். அல்லாஹ்வுடைய அடியார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லும் பொழுது, நீங்கள் நல்ல முறையில் உண்ணுங்கள், நல்ல முறையில் பருகுங்கள், ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள். யாரெல்லாம் வீண் விரயம் செய்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை, அல்லாஹ் அவர்களை விரும்புவதில்லை, அல்லாஹ் அவர்களை நாடுவதில்லை. அப்படியானால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு அவன் தூரமாகின்றான், அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரியவன் ஆளாகின்றான். அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நீங்கினால் அந்த மனிதனிடத்திலே அல்லாஹ்வுடைய சோதனைகள் சூழ்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. சூரத்துல் ஆராஃபிலே இந்த வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்னல் முபذிரீன கானோ இஹ்வான ஷயாத்தீன். மேலதிகமாக தேவையில்லாமல் புகழுக்கும் பேராசைக்கும் இப்படியாக செலவனம் செய்யக்கூடியவர்கள், வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள், அவர்கள் ஷைத்தானுடைய உறவினர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் கொடுத்த அருளை அல்லாஹ்வுக்கு மாற்றமான முறையில் அல்லாஹ் சொன்ன பிரகாரம் செய்யாமல் வேறு வழிமுறையிலே நாங்கள் அதனை செலவனம் செய்யும் பொழுது யாருக்கு சகோதரன்? ஷைத்தானுக்கு சகோதரனாக மாறிவிடுகின்றான். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இப்னு மாஜா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவருடைய நூலிலே இதை பதிவு செய்கிறார்கள். ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடந்து செல்கிறார்கள். ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒது செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒது செய்து கொண்டிருக்கும் பொழுது நபிகளார் கேட்கின்றார்கள், ஸஅதே மா ஹாதா ஸரஃப், என்ன இவ்வளவு நீரை செலவு செய்கிறாயே, இது ஒரு வீண் விரயம் இல்லையா என்பதை நபிகளார் அவருக்கு உணர்த்துகிறார்கள். அவர்கள் கேட்கின்றார்கள், அஃபி வுது அஸ்ஸர்ஃப், நபி அவர்களே உது செய்யக்கூடிய விஷயத்திலேயுமே வீண் விரயம் இருக்கின்றதா? இதுல என்ன வீண் விரயம்? நான் அல்லாஹ்வுடைய இபாதத்தை செய்வதற்காக செய்கின்றேன் என்று நபியிடத்திலே கேட்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாம் வஇன் குன்த அலா நஹரின் ஜாரின், நீ ஓடக்கூடிய ஒரு ஆற்றிலே நீ உதுவெடுத்தாலும் மேலதிகமா செய்யாதுன்னு சொன்னார். ஒரு உதுவை கழுவுவதற்கு 3 முறை நமக்கு அவகாசம் வழங்கப்பட்டிருக்கின்றது. முகத்தை, கையை, காலை, இதை 3 முறை கழுவுவதற்கு நமக்கு அவகாசம். இப்படி இருந்தாலும் கூட ஆத்திரதான தண்ணி போகின்றது நினைத்து நாம் 5 தடவையோ 7 தடவையோ 10 தடவையோ நமக்கு எத்தனை தடவை விருப்பமானாலும் கழுவிக்கொள்ளலாம் என்ற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. இதுல 2 விஷயம். முதலாவது, அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டிய வழிமுறை அது 3 தடவை தான். அதிலே அல்லாஹ் நலவை வைத்திருப்பான், அதிலே அல்லாஹ் கைரை வைத்திருப்பான், அதைத்தான் அல்லாஹ் விரும்புவான், அதற்குத்தான் அல்லாஹ் நற்கூலி கொடுப்பான் என்ற சிந்தனை உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நம்முடைய மனம் நினைக்கின்றது தண்ணி தானே, ஆத்துல தானே போகுது, இது என்ன குறைஞ்சு போப்பது, ஒரு தடவைக்கு 5 தரம் கழுவும் என்று கழுவினால் அது மார்க்கம் அல்ல. நபிகளாருக்கு மாற்றம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய போதனைக்கு மாற்றம். வீண் விரயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனை சேர்த்து காட்டியிருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப ஒரு ஒது செய்தத்துல கூட தண்ணீரை வீணாக்காதீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நமது நிலைமையை பார்க்கலாம். இப்படியான மஜ்லிஸ்கள் நாம் ஒன்று சேர்றோம், தண்ணீர் எல்லோருக்கும் வழங்கப்படுகின்றது, நாங்க என்ன செய்யறோம்? அரை போட்டில் குடிக்கிறோம், அரை போட்டில் அப்படியே வச்சுட்டு போயிடும். 3/4 போத்துல குடிக்கிறோம், 1/4 போத்துல அப்படி வச்சுட்டு போயிடும். இது ஒரு பாவமான காரியம்.
இது அல்லாஹ்வுடைய அருள், இந்த தண்ணியை வீணாக்க கூடாது, இது குப்பைக்கு போகின்றது, இதற்கு பிறகு யாரும் இதை குடிக்க மாட்டார்கள், அப்படி ஒரு சிந்தனை நமக்கு வருதா? அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் தண்ணியை மிகவும் வீண்வரையை செய்கின்றோம். குளிக்க போனா சுப்ஹானல்லாஹ் நம்முடைய உடல் ஊறுகின்ற அளவுக்கு தண்ணீர் உபயோகிக்கின்றோம். ஒது செய்ய போனா அந்த டெப்பை திறந்துடுவோம், அதுல பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். இப்ப நம்ம யோசிக்கணும், இது அல்லாஹ்வுடைய அருள், இதை வீணாக்க கூடாது. இதுக்கு ஒரு அளவுகோல் இருக்கின்றது. குறைவான முறையில் தேவையான முறையில் அந்த அந்த தண்ணீரை பயன்படுத்தி உதவு செய்யலாம். நமக்கு என்னண்டா, நமக்குள்ள அவசரம், உடனே துறக்கணும், காலக்கையை பிடிக்கணும், ஓடிடணும். எங்கெல்லாம் நேரத்தை அதிகமாக செலவழிப்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் காட்டினார்களோ அங்கெல்லாம் நேரத்தை சுருக்குவோம். எங்கெல்லாம் எந்த நன்மையும் இல்லை, பாவமோ, அங்கெல்லாம் அதிகமான நேரங்களை கொடுப்போம். சினிமா தியேட்டர்ல கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறதுக்கு, ஃபுட்பால் பார்க்கறதுக்கு, பொழுதுபோக்குக்காக, அதே போல கார்டன்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு கைபார் அடிக்கிறதுக்கு, எதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு. ஆனா பள்ளியில முஅத்தின் ஒரு நிமிடம் இக்காம செல்ல பிந்தித்தால் எல்லாருடைய முகமும் சுருங்க ஆரம்பிச்சிடும். ஒரு ஆளை முறைச்சு பார்க்க ஆரம்பிச்சுட்டு. இமாம் 2 வசனத்தை கூட்டி ஓதிட்டாருனால் எல்லாருக்கும் கோபம் வருது, ஆத்திரம் வருது. ஹதீஸ் கூட சொல்வார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுநிலையை பேண சொல்லியிருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரிகளே, இதுதான் நம்முடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. எனவே வீண் விரயம் என்பது நாங்கள் முதலாவதாக தண்ணீரில் இருந்து நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ பகுதிகளில் வறட்சியினால் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுவதை பார்க்கின்றோம். விவசாய நிலங்கள் அழிவதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். பல பிரயாணிகள் கூட செத்து மறைந்ததை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அப்ப இந்த தண்ணீர் ஊறாத பிரதேசத்திலே, தண்ணீர் ஊறாத ஊற்றெடுக்காத பிரதேசத்திலே எந்தவித தட்டுப்பாடு இல்லாமலும் நமக்கு தண்ணி கிடைக்குது என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய நிஅமத். இந்த நாட்டிலே எல்லாம் தண்ணீர் பகுர்வதை பார்ப்போம். பள்ளி வாயில நிறைந்து காணப்படுகின்றது. ஒரு சிக்னல்ல நிக்கிறோம், தண்ணி கொடுப்பாங்க. இது ஒரு இபாதத்தா செய்வாங்க. சதக்காவில் ஆக பெரிய சதக்கா தண்ணீர் கொடுப்பது. நமது நாடுகள்ல இப்ப கொஞ்சம் வந்தாலும் பெரிதாக இல்லை. எங்கேயா தண்ணீர் பகிர்ந்துருக்காங்களா? கிடையாது. ஆனா அது அதிகமாக கிடைப்பதனால் அதோடைய பெருமதி நமக்கு இல்லை. இங்க தண்ணீர் கொடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, அதிலே நாங்கள் வீண் விரயம் செய்யக்கூடாது. அதை நாங்கள் குடிக்க வேண்டும். ஒரு தண்ணி எடுத்துட்டோம்னா அதை குடிக்க வேண்டும். ஒரு போத்தல் கிடைச்சிட்டா அதை முழுமையா குடிக்கணும். குடிக்க முடியலையா, நாம் பாதுகாத்து மீண்டும் குடிக்க வேண்டும். அது நன்மை உள்ளதாக, பிரயோஜனம் உள்ளதாக அந்த நீரை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். வீணாக அரபோத்தல் குப்பைக்கு போறதாக இருக்குமா இருந்தால் இது ஒரு குற்றம், இது ஒரு பாவம், மாசியத்து. அல்லாஹ் விரும்ப மாட்டான். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய போதனைக்கு மாற்றமானது. இஹ்வானு ஷயாத்தீன், ஷைத்தானுடைய சகோதரர்களை சேரக்கூடியது. இந்த அரபோத்தல் தண்ணி நம்மளை ஷைத்தானுடைய சகோதரத்தில் நம்மளை சேர்த்து விடும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே ஒது செய்யும் போதும் கூட, குளிக்கும் போதும் கூட, வாகங்களை கழுவும் போதும் கூட, அதே போன்றுதான் நம்முடைய வீடுகளை கழுவும் போதும் கூட இந்த தண்ணீரை நாங்கள் போதுமானதாக கணக்கான முறையிலே வீண் விரயம் செய்யாமலே நாங்கள் பாவிக்க வேண்டும். அதே போன்றுதான் சில இடங்களில் நாங்கள் பார்க்கலாம், எங்கேயாவது வீதியில ஒரு பட்டை வெடிச்சிருச்சு, தண்ணி வீறிட்டு போகுது. நாங்க யாராவது கவலைப்படுவோமா? தண்ணி மிஸ்ஃபயரிங் ஆயிருச்சு, பட்டை வெடிச்சிருச்சு, தண்ணி வீணாகுது, இது சம்பந்தப்பட்டவங்களுக்கு அறிவிப்போம் நம்ம நினைப்போமா? நம்ம யாரும் நினைக்கிறது. ஒரு வீதியில ஒரு பட்டை வெடிச்சு தண்ணி போயிட்டே இருக்குது, அதுக்கு ஆக்கல்டிக்கு அவங்க பார்ப்பாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்துல வந்து ஒரு ஹமால், ஒரு தண்ணீர் வீண் விரயம் ஆகின்றது, இது நல்ல தண்ணீர், நாங்க அதுக்கான முயற்சி எடுக்கணும். வாட்டர் சப்ளைக்கு அறிவிப்போம். யார் இந்த தண்ணி வாட்டர் சப்ளைக்கு உரியவர்களோ இல்லாம இலகுவாக்கப்பட்டிருக்கிறது, அவங்களுக்கு ஒரு தகவல் கொடுப்போம். இந்த இடத்துல தண்ணீர் பட்டை வெடிச்சு வீணாகி போயிட்டு இருக்கிறது. அப்ப இது ஒரு இஸ்லாஹ், ஒரு ஹைரை
ஒரு கயிர் வீணாகாமல் இருப்பதை தடுப்பதற்குரிய கூலி கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். எனவே தண்ணியுடைய விஷயத்திலே நாங்கள் மிகவும் நிதானமாக இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை கற்றுக் கொடுத்தார்கள். யாராவது ஒரு ஆளுக்கு தண்ணி வாங்கி கொடுத்தா நபிகளார் அல்லாஹ் மஸ்கி மன் ஸகானி வஜஅல்னி மினல் முஸ்லிமீன், யா அல்லாஹ் யார் எனக்கு நீர் போற்றினாயோ அவர்களுக்கு நீர் போற்றுவாயாக, என்னை முஸ்லிம்கள் ஒருவராக ஆக்குவாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தண்ணீருக்காக துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். இன்னும் ஒரு துஆவில் சொல்லிக் கொடுத்தார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்று ஆரம்பித்து சகானி மாஅன் அல்பன் வலம் யஜஅல்னி மில்ஹன் உஜாஜா, இதுல உப்பு இல்லாமல் இந்த தண்ணி வீண் இல்லாமல் ஒரு சுவையான ஒரு மதுரமான நீரை எனக்கு போற்றினாயே, உனக்கே புகழ் இல்லாமல் அல்ஹம்துலில்லாஹ் என்ற பிரார்த்தனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நாங்க தண்ணி குடிச்சு யாராவது ஓதுறோமா? இந்த துஆவை ஓதுறோமா? யாராவது தண்ணி நமக்கு கொடுக்கும்போது அவருக்காக நாங்கள் துஆ செய்கின்றோமா? இவைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் சகோதரர்களே. எனவே தண்ணீரை நாங்கள் வீண்விரையும் செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நிராகரித்தவர்களாக ஆகிவிடுகின்றோம், நலவுகளை தடுத்தவர்களாகின்றோம், பிறருக்கு கிடைக்கின்ற அந்த தண்ணீரை நாங்கள் விலக்குகின்றோம், தடை செய்கின்றோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைக்கு மாற்றமாக நடந்து கொள்கின்றோம் என்பதை இதிலே இருந்து விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்றுதான் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, மேலே அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனம் குலு வஷ்ரபு வலா துஸ்ரிபு, நீங்க நல்லா சாப்பிடுங்க, நல்லா குடிங்க, ஆனால் வீண் விரையும் செய்யாதீங்க. இன்றைக்கு சாப்பாட்டில் பாருங்க, சுபஹான் அல்லாஹ், இந்த நாட்டில் ஏதோ ஒரு வகையில் உணவுக்கு பஞ்சம் கிடையாது. ஒரு பசியாக ஒரு மனிதன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்டில் ரிஸ்க் கொடுத்து கொண்டிருக்கிறான். இந்த சாப்பாடு என்ன செய்யறோம்? நமது நாடுகளில் நாங்கள் வாழும் பொழுது நாங்கள் சாப்பாட்டை வீசுறதில்லை, வீண் விரையை செய்யறதில்லை, அதில் ரொம்ப கவனமாக இருந்தோம். ஆனால் இந்த நாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இந்த நாட்டுடைய கலாச்சாரத்தோட சேர்ந்து இவர்களுக்கு இந்த தீய சில பழக்கங்களை நாங்களும் அடைந்து கொண்டு சாப்பாட்டை வீசக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ரொட்டியை மட்டும் வீச மாட்டாங்க, மற்ற எல்லாத்தையும் வீசுவாங்க. இது என்ன நியாயம்? இது ரொட்டியும் உணவுதான், சோறும் உணவுதான், அந்த ரொட்டியை மட்டும் பாதுகாப்பது, மற்றதை வீசுது, நியாயம் இல்லை சோதரர்களே. போதுமான அளவு நாங்கள் உண்ண வேண்டும். மேல் மிச்சமாயிட்டுன்னு சொன்னால் அதை நாங்கள் பிறருக்கு கொடுப்போம் அல்லது பாதுகாப்பு செய்வோம், மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் சாப்பிடுவோம். மனிதன் போதும் என்று சொல்வது உணவு மாத்திரம்தான், வேற எதையும் போதும் என்று சொல்ல மாட்டான். அவன் சாப்பிடும் போது போதும் என்று மனிதன் சொல்வது இந்த உணவை மாத்திரம்தான், மற்ற எதையுமே போதும் என்று சொல்ல மாட்டான், அவனுக்கு தேவையாத்தான் இருக்கு. எனவே அன்புள்ள சகோதரர்களே, வீண் விரயம் என்பதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஆதமுடைய மகனுக்கு அவன் நிரப்புகின்ற பைகளில் மிகவும் கெட்டது அவனுடைய வயிறு தான். அவனுடைய முள்ளந்தண்டு எலும்பி நிற்பதற்கு சில லுக்குமாக்கள், சில புடிகள் போதும். அப்ப முள்ளந்தண்டு என்று சொன்னால் அது எல்லாத்தையும் அடங்கிக் கொள்ளும். அவனுடைய வாழ்வதற்கு, அவனுடைய குடும்பவியல் எல்லாத்துக்கும் அது போதுமானது. சில பிடிகள் போதுமானது. அதுக்கு மேலே லா மஹாலத்தை கண்டிப்பாக அவன் சாப்பிட ஆசைப்பட்டால் அவனுடைய வயிற்றில் 1/3 பகுதி உணவாகட்டும், 1/3 பகுதி நீராகட்டும், 1/3 பகுதி அவருடைய மூச்சாக இருக்கட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய நம்முடைய உணவு பழக்கத்தில் பார்க்கலாம், அதிகமான வகைகளை நாங்கள் வச்சிருப்போம். இது இன்னைக்கு நம்மளோட மரபாயிட். ஒரு விருந்துக்கு போறோம் அல்லது ஒரு விருந்தாளியை கூப்பிடுறோம்னா நமக்கு வெக்கம். ஒரு சோறு ஒரு கறி வைக்கிறது வெக்கம், நிறைய வைக்கணும், பல 10-12 வகையாக வைக்கணும். ஆனா என்ன நடக்குது? எல்லாத்தையும் சாப்பிட முடியல. அன்புள்ள சகோதரர்களே, சில இடங்களில் அது பாதுகாப்பாக பிறருக்கு வழங்கப்படும், சில இடங்களில் அது குப்பை தொட்டிக்கு போகின்றது. இது அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்ட முறையாக இருக்கின்றது. எத்தனையோ மக்கள் பசித்திருக்க நாங்க எங்களுடைய மீதமுள்ள உணவோ குப்பை தொட்டிக்கு போகின்றது. ஒரு மனிதனுடைய தேவைக்கு மேல சாப்பிடும் பொழுது அவனுக்கு பல்வேறு தீங்குகள் அவனுக்கு ஏற்படுகின்றது. இப்ப நமக்கு ஒரு தேவை இருக்குது,
ஒரு ஃபங்க்ஷன், ஒரு சாப்பாடு தேவைன்றால் தேவையை விட கூடுதலாக நாங்க வாங்குறது. அதோட முடிவு என்ன? குப்பை தொட்டி. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் சாப்பாட்டுடைய விஷயத்திலேயும் மிக கவனம் எடுக்க வேண்டும். வீண் விரயம் வரக்கூடாது, வீசுகின்ற பழக்கம் நமக்கு மத்தியிலே வரக்கூடாது. அவ்வாறு சாப்பாடிலே நாங்கள் வீண் விரயம் செய்தால் அங்கு என்ன நடக்கும்? ஜவாலுல் பரக்கா, அந்த சாப்பாட்டிற்கு பரக்கத் இல்லாமல் போய்விடுகின்றது. தேவையில்லாத நோய்கள் அவனுக்கு ஏற்படுகின்றது. அதே போன்றுதான் தன்னுடைய பொருளாதாரத்தை மார்க்கத்துக்கு முரணான முறையில் வீணாக்குகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் சாப்பிடுகின்றான், சாப்பிட்டு முடிந்ததுக்கு பிறகு அல்லாஹ்வுக்கு புகழ்கின்றான், அல்லாஹ்வை புகழ்கின்றான். அதுல பல வகை இருக்கின்றது. சாப்பாடு கிடைச்சதுக்காக புகழ், பசித்திருந்து பசியை நோக்கியதற்காக புகழ், எத்தனை பேர் கஷ்டப்பட்டும் சிறப்பான உணவு கிடைக்காமல் எனக்கு சிறப்பா உணவு கிடைக்குது, இது எல்லாம் சேர்த்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வை புகழ்கிறான். எனவே நம்முடைய சாப்பாட்டு வகைகள் அல்லாஹ்வை புகழ்கின்ற வகையில் இருக்க வேண்டும். அல்லாஹ் எனக்கு இந்த நேமத்தை கொடுத்திருக்கிறானே என்ற புகழ் இருக்க வேண்டும். அதிலே பாவம் இருக்கக்கூடாது. வீண் செய்வது, தேவையில்லாம செலவழிப்பது, பெருமைக்கு உண்டாக்குவது, பிறருக்கு மாறுதற்றுவதற்கான உண்டாக்குவது, அப்படி இருக்கக்கூடாது. விருந்தாளியை கௌரவப்படுத்த வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும், அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதுல வீண் விரயம் இருக்கக்கூடாது. குப்பத்தட்டுக்கு போகின்ற அளவுக்கு இருக்குமாக இருந்தால் உணவளிப்பது இபாதத், பாவத்தோடு செய்ததாக ஆகிவிடும், நன்மை இல்லாமல் ஆகிவிடும். அன்புள்ள சகோதரிகளே, எனவே தண்ணீருடைய விஷயத்தில் நாங்கள் வீண் விரயம் செய்யக்கூடாது, உணவு விஷயத்தில் நாங்கள் வீண் விரயம் செய்யக்கூடாது. அதே போன்றுதான் நம்முடைய நேரம், நம்முடைய நேரம் இருக்கின்றதே. ஒரு மனிதனுடைய ராசுமால் அடிப்படை பொருளாதாரமே அவருடைய நேரம்தான். நேரத்துக்கு ஒரு வேலை, வேலைக்கு ஒரு நேரம். நேரத்தை எப்படியாவது கடத்திடுவோம் நினைக்க கூடாது. நம்முடைய நேரம், நம்முடைய வயது பயனுள்ளதாக நடக்க வேண்டும், பயனுள்ளதாக நம்முடைய காலங்கள் கடந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வயது கடந்தால் மீண்டும் வரப்போறதல்ல. ஆகப்பெரிய பொக்கிஷம்தான் நம்முடைய நேரமாக இருக்கிறது. இந்த நேரம் வீண்விரயம் செய்யப்படுமாக என்றால் இதுக்கு ஈடே இல்லை. பணத்தை வீண்விரயம் செய்தால் சம்பாதிச்சுக்கலாம், ஆனால் இந்த வயதை வீண்விரயம் செய்தால் எங்க போய் சம்பாதிப்பது? எனவே அன்புள்ள சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 நியமத்துக்கள் நமக்கு இருக்கின்றது, அது யாருக்கும் விளங்குறது இல்ல, அது மறையும் போது விளங்கும். அதான் ஸஹ்ஹத்து வல் ஃபராஉ, ஒரு ஆரோக்கியமான வாழ்வு இருக்கின்றதே. நம்ம யாராவது அல்லாஹ்ட்ட கேட்கிறோமா, யா அல்லாஹ் ஆரோக்கியத்தை, ஸஹ்ஹத்தை, ஆஃபியத்தை நம்ம யாரும் கேட்கிறோம் இல்லை. இதோட பெருமதி என்ன? ஒரு நோய் வந்ததுக்கு பிறகு அவருடைய பெருமதி தெரியும். சில நோய்களுக்கு நம்ம அடிமையாகிறதுக்கு பிறகு இந்த ஸஹ்ஹத்துடைய பெருமை, இந்த ஸஹ்ஹத்தை யாரு கொடுத்தான்? அல்லாஹ் கொடுத்தான். ஆகப்பெரிய அருள், ஆகப்பெரிய நிஅமத், நாங்க கேட்காமலே அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். எனவே ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற ஓய்வும், ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற ஸஹ்ஹத்தும் இது அல்லாஹ்வுடைய அருளாக இருக்கின்றது. இதை நம்முடைய வீணாக்கிட கூடாது. இந்த ரெண்டும் நம்முடைய வயோதோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த உலக வாழ்க்கையோட நேரத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றது. எனவே எதிலே நம்ம வீண்விரயம் செய்தாலும் நம்முடைய நேரம் வீணாக போகக்கூடாது என்பதிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு எப்போ நம்ம நேரங்கள் போகின்றது? இன்றைக்கு சோசியல் மீடியாக்கள் அதிகமான நேரங்கள், இரவில் தேவையில்லாமல் முழிக்கக்கூடிய காலங்கள், இபாதத்துக்களை தேவையில்லாமல் பிற்படுத்துவது, தொழுகை நேரம் வந்தாலும் கொஞ்சம் சுணங்கி தொழுவோம், லேட்டாகி தொழுவோம், தனியே தொழுவோம், ரூம்ல தொழுவோம், அப்படின்னு ஏதோ ஒரு வகையில ஷைத்தான் அவ்வல் ஜமாத்து, இமான் ஜமாத்தை விட்டு நம்மளை தூரமாகி கொண்டே இருக்கின்றான். அதே போன்று இன்னும் சில காரியங்கள், கர்மங்கள் நம்மகிட்ட இருக்கின்றது, லா யன்ஃபா, எந்த நன்மையும் இல்லை, ஆனா நம்முடைய வயது அதுலதான் போய் கொண்டிருக்கின்றது. எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார்கள். தன்னுடைய நாவினால வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கப்படும். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத்.
நம்முடைய நாவினால பேசிக்கொண்டோமே ஒவ்வொரு சொல்லும் அல்லாஹ்விடத்தில் அதுக்கு பதில் சொல்லியாக்க வேண்டும். இன்றைக்கு வீணாக நிறைய பேசிக்கிட்டும் கதைச்சிக்கிட்டும் சிரிச்சுக்கிட்டும் எங்க போனா பேசலாம், எங்க போனா கதைக்கலாம், எங்க போனா இந்த மாதிரி அரட்டடிக்கலாம் என்று தேடி திரிகின்ற வகையில் நம்முடைய நேரத்தை கழிப்பதற்கு நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிலைமை நம்மிடத்திலிருந்து மாற வேண்டும் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே. எனவே நேரம் பொன்னானதாக இருக்கின்றது. எனவே அதிலே நாங்கள் வீண்விரைவு செய்யக்கூடாது. அதே போன்றுதான் இன்னும் தெளிவாக இன்னும் விளங்குவதற்கு சொல்ல போனால் இந்த மின்சக்தி இந்த கரண்ட் இருக்குது, கஹரபாய், இதை எப்படி யூஸ் பண்றோம்? தேவைக்கு யூஸ் பண்றோமா? சிலருடைய வீடுகளில் சிலருடைய ரூம்ல 24 மணி நேரம் ஏசி ஓடிக்கிட்டு, லைட் பத்திக்கிட்டு, டாய்லெட்ல பத்திக்கிட்டு, இது ஆஃப் பண்றதே கிடையாது. இது வீண் விரயமா இல்லையா? கஃபீல பில்லு கட்டுவான்றதுக்காண்டி விடுறது, சில பேர் கம்பெனி கட்டும் விடுறது. அன்புள்ள சகோதரர்களே, வீண் விரயம் என்பது அது நம்மளோட சம்பந்தப்பட்டது. கஃபீல் கட்டட்டும், கம்பெனி கட்டட்டும், ஆனால் அதிலே இருக்கின்ற அந்த வீண் செலவை ஏற்படுத்தும் பொழுது ஒரு பாவமாக மாறுகின்றது. இது எங்க கொண்டு நிற்கும்? நமக்கு ஏற்படக்கூடிய அந்த பரக்கத்தை எல்லாம் இல்லாமாக்கும். வீண் விரயங்கள் நாங்கள் செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய பரக்கத் நம்மிடத்தில் இல்லாமாகும். அது கரண்ட் பில்லாக இருக்கட்டும், கரண்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நாங்கள் இதிலே கவனம் செலுத்த வேண்டும். சிலர் சொல்கிறார்கள், இப்போ சோலார் பவர் வந்துடுச்சு, சோலார் பவர் பில்லு கட்ட தேவையில்லை, சூரியன்ல இருந்து பவர் வருது, அப்ப கூட நம்ம யூஸ் பண்ணலாமா? முடியாது. எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 போகின்ற அதிலேயும் ஒது செய்யும் போது வீண் விரயம் செய்யாது என்று சொன்னார்களோ, அதே போன்று சோலார் பவர்ல கரண்ட் வந்தாலும் தேவைக்கு பயன்படுத்தணும், தேவையில்லாத ஓஃப் பண்ணி பாதுகாக்கணும். அதுதான் நபி வழியாக இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, எனவே நம்முடைய அன்றாட நம்முடைய வாழ்நாளில் இருக்கக்கூடிய முக்கியமான சில விஷயங்களை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தியிருக்கிறேன். எனவே வீண் விரயம் என்பது நம்முடைய வாழ்விலே இருந்து முழுமையாக அகற்றப்பட வேண்டும். அதனூடாக அல்லாஹ்வுடைய பரக்கத்தையும் அருளை அடைந்து கொள்வோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக, ரஹ்மத்து செய்வானாக, வீண் விரயம் செய்வதில் எம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ்வுடைய நேசர்களாக எங்களை ஆக்குவானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.